பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் கடந்த வாரம், அதாவது 3 கேள்விகள் என்கிற தலைப்பிலே தியானித்து அதில் 2வது கேள்வியை பார்த்தோம். ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் என்று நம்ம பார்த்தோம். முதலாவது ஏன் அழுகிறாய் என்று பார்த்தோம். 2வது ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் என்று பார்த்தோம். இப்பொழுது 3வது ஏன் சஞ்சலப்படுகிறாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு முதல் நாளிலே இதை குறித்ததான சில விளக்கங்களை, அறிமுக உரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சஞ்சலம். இந்த பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி யாரிடத்தில் கேட்கப்பட்டது என்று சொன்னால், நான் உங்களுக்கு முதல் நாளில் சொன்னது போல அன்னாலை பார்த்து எல்கானா கேட்ட கேள்விதான். ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்று கேட்டார். 2 கேள்விகளை பார்த்தோம். அதில் யார் யார் எதற்காக சாப்பிடாமல் இருந்தாங்கன்னு பார்த்தோம். யார் யார் எதற்காக அழுதாங்கங்கிறதையும் பார்த்தோம். இப்போ நம்ம சஞ்சலத்தை பற்றி பார்க்க போகிறோம். அன்னாள் ஏன் சஞ்சலப்பட்டாங்க? பெனினாளுடைய வார்த்தைகள் நிமித்தம் அவங்க சஞ்சலப்பட்டு அவங்க சாப்பிடாமல் அழுதுட்டு இருந்தாங்க. அதை நம்ம பார்த்தோம். நான் இப்போ சில வார்த்தைகளை சொல்கிறேன் பாருங்கள். பைபிளில் போட்டிருக்கு. நான் ஒரு வசனம் படிக்கேன். யோபு சொன்ன வார்த்தையை படிக்கலாமா? யோபு 14:1 போட்டிருக்கு. ஸ்திரீயின் இடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நமக்கு சஞ்சலம் வராமல் இருக்கவே இருக்காது. சரிங்களா? கண்டிப்பாக மனிதன் சஞ்சலத்தின் வழியாகத்தான் கடந்து போனோம். ஏன்னா போட்டிருக்கு, ஸ்திரீயின் இடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் அப்படின்னு யோபு சொல்கிறாரு. நான் யோபுவுடைய சஞ்சலம்னு ஒன்று இருக்குன்னு அதை அப்புறமா சொல்கிறேன். சரியா? அதே போல் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 90ஆம் சங்கீதத்தை நான் படிக்கிறேன். சங்கீதம் 90:10 போட்டிருக்கு. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாளின் மேன்மை என்ன தெரியுமா? மேன்மையே வருத்தமும் சஞ்சலமும் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்களில் நிச்சயமாக நாம் சஞ்சலத்தை சந்திப்போம். நாம் சஞ்சலப்படுகிற மாதிரி சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். உங்களை சில மனிதர்கள் சஞ்சலப்படுத்தலாம். சில மனிதர்களுடைய செயல்பாடு உங்கள் உள்ளத்தை சஞ்சலப்படுத்தலாம். ஆனால் உங்கள் சஞ்சலத்தை மாற்றி போட கர்த்தரால முடியும். மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய வாழ்நாளின் மேன்மை அழகாக போட்டிருக்கு. எப்படி? அதன் மேன்மையானது 70 வருஷமோ 80 வருஷமோ மேன்மையாக சொல்லணும் அப்படின்னா எல்லாம் என்னது தான்? சஞ்சலம் தான். சரியா? அப்போது நல்லா கவனிங்க. நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் இந்த பிரசங்கின் புஸ்தகம் நல்லா தெரியும். இந்த பிரசங்கின் புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, நான் படிக்கிறேன். பிரசங்கி 1:14, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன். எப்படி? சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற எல்லா காரியத்தையும் கவனித்து பார்த்தேன். போட்டிருக்கு, இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. இப்போ நான் எடுத்து பேசணும் அப்படின்னா பிரசங்கில ஏராளமான காரியங்களை பேசலாம். அவர் பல வார்த்தையை சொல்லிவிட்டு இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நான் அறிமுக உரையில் சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், மனிதனாய் பிறந்த நமக்கு, இந்த பூமியில் மனிதர்களாய் வாழ்கிற நமக்கு நிச்சயமாக என்ன உண்டுன்னா சஞ்சலம் உண்டு. சஞ்சலம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், என்ன தெரியுமா? படிக்கிறேன் பாருங்கள். புலம்பல் புஸ்தகத்தில் படிச்சுட்டு இன்றைக்கு இதை நிறைவு செய்து நாளை முதல் யார் யாரெல்லாம் என்னென்ன காரியத்துக்கு சஞ்சலப்பட்டாங்க, அந்த சஞ்சலத்தை கர்த்தர் எப்படி மாற்றினார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ புலம்பலில் படிக்கிறேன் பாருங்கள். புலம்பல் 3வது அதிகாரம் 32ஆம் வசனம். புலம்பல் 3:32, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அப்போ அவர் சஞ்சலப்படுத்தினாலும்
உங்கள் வாழ்க்கையில் சஞ்சலங்களை கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்தாலும் அந்த சஞ்சலத்தை கர்த்தர் மாற்றுவார். ஏசாயாவில் போட்டிருக்கு, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி தலையின் மேலே இருக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நான் மறுபடியும் இந்த வார்த்தையை பதிய வைக்கிறேன், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் எனக்கு சஞ்சலம் உண்டு, ஆனால் கர்த்தர் என்னுடைய சஞ்சலத்தை மாற்றுவார். ஒரு பழைய பாட்டு ஒன்று தெரியுமா? சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமதே. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது, தடை முற்றும் அகற்றிடும் நாமமதே, தடை முற்றும் அகற்றிடும் நாமமதே. இயேசு என்ற திருநாம தீர்க்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஐயா, இயேசு என்கிற நாமம் உங்கள் சஞ்சலத்தை மாற்றும். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த சஞ்சலத்தை மாற்றி சஞ்சலத்தையும் தவிப்பையும் ஓடி போக பண்ண கர்த்தரால் முடியும். நம்ம தொடர்ந்து தியானிப்போம். ஆனால் ஒன்றுங்க, மனுஷனாக பிறந்தா கண்டிப்பாக சஞ்சலம் உண்டு. யோபு சொல்கிறாரு, எப்படி? ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவன் கண்டிப்பாக சஞ்சலத்தை சந்திப்பான். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, எங்களுடைய ஆயுசு வருஷம் 70 இருக்கலாம் 80 இருக்கலாம், ஆனால் அதனுடைய மேன்மை சஞ்சலம் அப்படிங்கிறாரு. பிரசங்கி சொல்கிறாரு, அவரும் சொல்கிறாரு, பிரசங்கி மாயை மாயை எல்லாம் மாயை. நான் அழகாக எப்படி வானத்தின் கீழே பூமிக்கு மேலே செய்யப்படுற எல்லாத்தையும் பார்த்தேன், எல்லாம் மாயை, இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்குங்கிறாரு. ஆனால் அந்த சஞ்சலத்தை கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை ஏதாவது ஒரு காரியம் உங்கள் மனதை சஞ்சலப்படுத்தினா கர்த்தர் நோக்கி பாருங்க, உங்கள் சஞ்சலத்தை மாற்ற கர்த்தரால் முடியும். யார் யார் சஞ்சலப்பட்டாங்க, என்னென்ன காரியத்துக்காக சஞ்சலப்பட்டாங்க, அவங்க சஞ்சலங்களை கர்த்தர் எப்படி மாற்றினார் என்று சொல்லி நாளையிலிருந்து தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.